அத்தியாயம் 104 ஏதோ தவறு. நீ தூங்குறியா? கபிலன் விரக்தியுடன் தலைக்குள் கத்தினான். அவன் கொஞ்சம் கோபமாக இருந்தான். இப்போது அவன் தனியாகப் போராடுவதால் நிலைமை சரியில்லை. தனது மீண்ட சகிப்புத்தன்மை மற்றும் மன வலிமையால் இன்னும் சில எலும்புக்கூடுகளை வெல்ல முடியும் என்பது தெரியும். ஒருவேளை இன்னும் 10 அல்லது 20 நிமிடங்களில் அவன் 1000 புள்ளிகளை எட்ட முடியும். இல்லை, நிச்சயமாக இல்லை. பியா உரத்த குரலில் பதிலளித்தாள். கபிலன் மற்றும் மற்றவர்களைப் போலல்லாமல் நிக்சனிடமிருந்து அந்த விசித்திரமான பச்சை நிறத்தைப் பெறாததால் அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். ஒரு பெருமூச்சுடன் எலும்புக்கூடுகளில் ஒன்றிலிருந்து மற்றொரு எரிமலைக் குழம்பு தாக்குதலைத் தவிர்க்க கபிலன் ஓரங்கட்டினார். அவன் திருப்பித் தாக்கப் போகிறான். ஆனால் திடீரென்று அவனுக்குள் ஏதோ நடுங்குவதை உணர்ந்தார். இருமலுடன் கபிலன் உடனடியாகத் திரும்பி தனக்குப் பின்னால் இருந்த இலையற்ற மரத்தை நோக்கித் தாவினான். அவனது மூடிய உதடுகளிலிருந்து ஒரு துளி இரத்தம் வெளியேறியது. கபிலன் தனது ஸ்லீவை பயன்படுத்தி வாயைத் துடைத்தான். ஆனால் இரத்தத்தைக் கண்டதும் அவன் கண்கள் விரிந்தன. என்ன ஆச்சு? கபிலன் இலையற்ற மரத்தை நோக்கி பின்னோக்கி குதித்ததால் எலும்புக்கூடுகள் குழியை எளிதாகக் கடந்து குழியின் முடிவில் இருந்த சிறிய திறந்தவெளிப் பகுதியை அடைந்தன. கபிலன் எலும்புக்கூட்டை பார்த்தான். அவற்றை நோக்கி விரைந்து சென்று தாக்க விரும்பினான். ஆனால் அவன் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒரு நொடிக்குள் அவன் நெற்றியில் வியர்வைத் துளிகள் உருவாகின. கபிலன் தன் இதயத்தைப் பிடித்துக்கொண்டு எலும்புக்கூடுகளைப் பார்த்தான். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் அவன் கண்கள் சிவந்து கொண்டிருந்தன. ஏதோ தவறு. கபிலன் பீதியடைந்தார். அவனது வலிமை அவனது உடலை விட்டு வெளியேறுவதையும் முழங்கால்கள் பலவீனமடைவதையும் அவனால் உணர முடிந்தது. பியா, குழிக்கு வெளியே எந்தப் பகுதி காலியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இல்லையென்றால் குறைந்தபட்சம் எலும்புக்கூடுகள் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரம். குழிக்கு வெளியே பறந்து கொண்டிருந்த பியா கபிலனின் அவசரக் குரலைக் கேட்டாள். அவர்களின் தொடர்பு காரணமாக அவள் மார்புக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு பெருகியது. ஒரு நொடி கூட காத்திருக்காமல் அவள் உடனடியாக சுற்றிப் பார்த்தாள். அந்தக் குழி கிடைமட்டமாக இருந்தது. சில பெரிய சிவப்புப் பாறைகளுக்கு இடையில் இருந்தது. பியா எரிமலையின் விளிம்பை நோக்கி கீழ்நோக்கிப் பார்த்தார். குறைந்தது 500 எலும்புக்கூடுகள் இருந்தன. குழி நுழைவாயிலிலும் எலும்புக்கூடுகளால் நிரம்பியிருந்தது. கபிலன். வெளியே குழியின் மேல் இடது பகுதி 7 எலும்புக்கூடுகள் மட்டுமே உள்ளன. பியாவின் குரலைக் கேட்ட கபிலன் அவசரமாக மற்றொரு எலும்புக்கூட்டை உதைத்து மற்ற எலும்புக்கூடுகளின் மீது வீசினார். மூச்சுவிட சிரமப்பட்டு அவன் குதித்து இலையற்ற மரத்தின் அடர்த்தியான கிளையைப் பிடித்தான். இலையற்ற மரத்தின் உச்சியில் இருந்த கூரையைப் பார்த்தபோது அவன் பார்வை சற்று மங்கலாக இருந்தது. உடனடி டெலிபோர்டேஷன். கபிலன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். அவன் குரல் கொஞ்சம் கூடக் கேட்கவில்லை. எலும்புக்கூடுகள் இன்னும் குழிக்குள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றின் பார்வை அவன் உடலில் நிலைத்திருந்தது. அவர்களின் பார்வையின் கீழ் கபிலன் மறைந்தான். அவன் குழிக்கு வெளியே தோன்றினான். கபிலன் மேல்நோக்கிப் பார்த்தார். அவன் எரிமலை உச்சியைப் பார்க்க முடிந்தது. அங்கிருந்து புகை இடைவிடாமல் வெளியேறிக் கொண்டிருந்தது. கவலையான முகபாவத்துடன் குழிக்கு வெளியே பறந்து கொண்டிருந்த பியா எங்கிருந்தோ கபிலனின் உருவம் தோன்றுவதைக் கண்டாள். அவன் முழங்கால்களைப் பிடித்துக்கொண்டு அதிகமாக மூச்சிரைத்தான். கவனமாக இரு. கபிலனை பின்னால் இருந்து தாக்கும் சில எலும்புக்கூடுகள். பியா கத்தினாள். கபிலன் திரும்பி எலும்புக்கூடுகளை உதைத்தான். பியாவும் அவசரமாக அவனை நோக்கிப் பறந்து வந்து எலும்புக்கூடுகளை நோக்கி சில தீப்பந்தங்களை வீசினான். எலும்புக்கூடுகளை உதைத்த பிறகு கபிலன் பற்களைக் கடித்துக்கொண்டு எதிர் திசையில் ஓடத் தொடங்கினான். கபிலன் ஓடிக்கொண்டிருக்கும்போது பியா எலும்புக்கூடுகளின் கவனத்தை திசைதிருப்ப நெருப்புப் பந்துகளை வீசினாள். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அவள் தனது மானா வலிமையில் 20% மட்டுமே மீட்டெடுத்தாள். ஆனால் அது கபிலனுக்கு சிறிது நேரம் கொடுக்க போதுமானதாக இருந்தது. அதே நேரத்தில் கபிலன் ஓடுவதை நிறுத்தவில்லை. அவன் தனது மார்பைப் பிடித்துக்கொண்டு விரைவான அடிகள் என்ற திறமையை பயன்படுத்தி தனது வேகத்தை அதிகரித்தான். இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் பயன்படுத்திய பிறகு கபிலனின் உடலில் 10% மானா மட்டுமே மீதமிருந்தது. 3 நிமிடங்களுக்குப் பிறகு அவனது உடலுக்குள் மீதமுள்ள மன அழுத்தம் குறைந்து கபிலன் ஓடுவதை நிறுத்தினான்.
அவரது முழங்கால்கள் தளர்ந்ததால் அவன் தடுமாறி விழுந்தான். ஆழ்ந்த மூச்சோடு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனிடமிருந்து சில அடிகள் தொலைவில் ஒரு பெரிய சிவப்பு பாறை இருப்பதைக் கண்டான். பாறையை நோக்கி தன் கால்களை இழுத்துக்கொண்டு கபிலன் பாறைக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டான். கபிலன் தனது கிளர்ச்சியடைந்த இதயத்தை ஆசுவாசப்படுத்த ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் என்ன செய்தாலும் அவனது இதயத்துடிப்பு குறையவில்லை. என்ன சந்தோஷம்! இருமல்! கபிலன் விரக்தியுடன் இருந்தான். ஆனால் மீண்டும் பாதியிலேயே நிறுத்தினான். இருமல் இரத்தம் வழிந்தது. அவனுக்கு வலி இல்லை. ஆனால் ஏதோ காரணத்தால் கபிலனின் உடல் குளிர்ந்தது. அவனது தலைக்குள் ஒரு குளிர்ச்சியான எண்ணம் தொடர்ந்து ஒலித்தது. ஏதோ நடக்கப் போகுது. கபிலன் மூச்சுவிட சிரமப்பட்டபோது பியா தனக்குப் பின்னால் வந்த சில எலும்புக்கூடுகளை கவனித்துக் கொண்டாள். ஒரு தீவிரமான முகபாவத்துடன் அவள் அவசரமாக கபிலனை சுற்றித் தேட ஆரம்பித்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு பெரிய பாறைக்குப் பின்னால் அவன் அமர்ந்திருப்பதை அவள் பார்த்தாள். அவன் முகம் நம்ப முடியாத அளவிற்கு வெளிறிப்போய் அவன் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. பியா பதட்டமடைந்தாள். அவள் தன் இறக்கைகளை அசைத்துவிட்டு அவசரமாக கபிலனின் முன் வந்தாள். கபிலனின் முகபாவனை வெறுமையாக இருந்தது. அவன் கண்களுக்குள் சிவப்பு நரம்புகள் இருப்பதை அவளால் பார்க்க முடிந்தது. கண்ணீர் மல்க பியா அவசரமாக அவன் தலைமுடிக்குள் தன் தலையை புதைத்தாள். கபிலா! என்ன நடக்குது? கபிலா! பியா கத்தினாள். பதில் வராததால் அவள் கவலையுடன் கபிலனை சுற்றிப் பறக்க ஆரம்பித்தாள். நான் என்ன செய்ய வேண்டும்? திடீரென்று பியாவின் பார்வையில் கபிலன் தன் தலைமுடியைக் கட்டிக்கொண்டு கத்த ஆரம்பித்தான். ஆட்! அவனால் அதை உணர முடிந்தது. இப்போதுதான் அவன் இதயத்திற்குள் ஏதோ சுழல ஆரம்பித்தது. தாங்க முடியாத வலி. யாரோ ஒருவர் தனது ஆன்மாவின் ஒரு பகுதியை வலுக்கட்டாயமாக கிழித்தெறிவது போல அவனது உடலுக்குள் ஒரு உரத்த கிழிக்கும் சத்தம் எதிரொலித்தது. ஆவ்! கபிலன் இடைவிடாமல் கத்திக் கொண்டிருந்ததால் அவனது தலை மற்றும் கண்களில் இருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. கபிலனின் நிலையைப் பார்த்து பியா அழ ஆரம்பித்தாள். அவர்களின் தொடர்பு காரணமாக அவன் இப்போது எவ்வளவு வலியை அனுபவிக்கிறான் என்பதை அவளால் உணர முடிந்தது. கபிலனின் மனம் மிகுந்த வலியால் கருப்பாக மாறியது. அவனது இதயம் துடிப்பதை நிறுத்தியது. அவனது இதயத்தின் நடுவில் ஒரு ஆணி அளவிலான துளி வடிவ சிவப்பு படிகம் இடைவிடாமல் சுழன்று கொண்டிருந்தது. படிகத்தைச் சுற்றியுள்ள சக்தி மிகவும் சுவையான ஒன்றைச் சுவைத்ததால் மகிழ்ச்சியில் நடனமாடியது. ஒரு முறை ஹோஸ்ட் சோலை ருசித்த பிறகு படிகம் அதன் வேகத்தை அதிகரித்து அதிக வீரியத்துடன் சுழலத் தொடங்கியது. அது இன்னொரு துண்டை சாப்பிட விரும்பியது. ஆனால் திடீரென்று அது நடுங்கியது. கபிலனின் நரம்புகளிலிருந்து நூற்றுக்கணக்கான சிறிய நீல தீப்பொறிகள் படிகத்தை நோக்கி விரைந்தன. அந்தச் சிறிய தீப்பொறிகள் கபிலனின் இதயத்தைச் சூழ்ந்து உடனடியாக சிவப்புப் படிகத்தை நோக்கி நகர்ந்தன. அந்தச் சிறிய தீப்பொறிகள் சிவப்புப் படிகத்தைத் தொடுவதற்கு முன்பே அது சுழல்வதை நிறுத்திவிட்டு அவசரமாகச் செயலற்ற நிலைக்குச் சென்றது. நீல நிற தீப்பொறிகள் படிகத்தைச் சுற்றி நகர்ந்தன. சில வினாடிகளுக்குப் பிறகு படிகத்திலிருந்து எதையும் உணர முடியாததால் தீப்பொறிகள் குழப்பத்துடன் திரும்பிச் சென்றன.